சுங்கச்சாவடி கட்டணங்கள் ஆண்டுக்கு ஆண்டு வணிகத்தை போல் உயர்ந்து கொண்டிருப்பதாக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் இணைய வர்த்தகத்தால் வணிகர்கள் பெரும் பிரச்சினையை எதிர்கொண்டு வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் சிறு வணிகர்கள் காணாமல் போகும் அபாயம் உள்ளதாகவும் கூறினார். எனவே சிறு வணிகர்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். புதுசா அறிவிச்சிருக்காங்க. நடைமுறை சட்டத்திட்டங்கள் முழுமையாக வரவில்லை. வந்த பிறகு கருத்துக்களை தெரிவிப்போம். ஆனாலும் கூட தோல் என்பது மக்கள் அன்றாடு செல்லக்கூடிய பாதையை தான் அவர்கள் மீண்டும் கொஞ்சம் பெருசாக்கி அதே பாதையை அமைத்துக் கொண்டு தோல் வசிப்பு நியாயம் அல்ல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் புதிதாக சாலை அமைக்கின்ற பொழுது அங்கு மேம்பாலங்கள், சுரங்க வரிகள் அமைக்கின்ற பாலத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று கட்டணம் என்பது ஆண்டாண்டுக்கு வணிகத்தை போன்று உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த வகையிலும் நியாயமில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, நிறைய அதாவது மத்திய அமைச்சர் வரி விதிப்புகளை எளிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று தனி மனிதன் வருமானம் 5 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று இன்னைக்கு வணிக வரித்துறை பிரச்சனையில பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. அதை சீராய்ந்து ஆராய்ந்து சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அது அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கையாக இருக்கிறார்.